வணக்கம் குழந்தைகளா. சென்ற வகுப்புல காவரிசை உயிர்மை எழுத்துக்கள் பார்த்தோம். அதை ஒரு தடவை நினைவுபடுத்தி பார்க்கலாமா? கா கரடி, கா ரா டி கரடி. ஙா எங்கனம், ஏ இங் ஙா நா இம் எங்கனம். சா சன்னல், சா இன் நா இல் சன்னல். ஞா ஞாயிறு, ஞா ஈரு ஞாயிறு. டா ஓடம், ஓ டா இம் ஓடம். நா கிண்ணம், கி இன் நா இம் கிண்ணம். தா தங்கை, தா இங் கை தங்கை. நா நன்றி, நா இன் ரி நன்றி. பா பசு, பா சு பசு. மா மயில், மா ஈ இல் மயில். யா வெங்காயம், வே இங் கா யா இம் வெங்காயம். ரா ரம்பம், ரா இம் பா இம் ரம்பம். லா ஆலமரம், ஆ லா மா ரா இம் ஆலமரம். வா வண்டி, வா இன் டி வண்டி. லா உழவர், உ லா வா இர் உழவர். லா சோளம், சோ லா இம் சோளம். ரா இறகு, ஈ ரா கு இறகு. நா அன்னம், ஆ இன் நா இம் அன்னம். சரி குழந்தைகளா, இப்போ காவரிசை உயிர்மை எழுத்துக்களும் அதற்கு இணையான சொற்களையும் பார்த்துட்டோம். இப்போ எல்லாரும் உங்கள் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. பக்கம் 76 எடுத்துக்கோங்க. வகுப்பு யூகேஜி, பாடம் தமிழ், தலைப்பு உயிர்மை எழுத்துக்கள். புத்தகத்தில் காவரிசை உயிர்மை எழுத்துக்களுக்குரிய படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படம் என்னன்னு பார்த்துட்டு அதற்குரிய உயிர்மை எழுத்தை கீழே இருக்க கோட்டில் எழுதணும். எழுதலாமா? முதல் படம் பாருங்க, என்ன இருக்கு? கப்பல். அப்போ அந்த படத்திற்குரிய உயிர்மை எழுத்து கா. அப்போ இந்த கோட்டு மேலே கான்னு எழுதணும். எழுதுங்க. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? கேள்விக்குறி. அதுக்கு என்ன சொல்லுவோம்? எங்கனம். அப்போ அந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து ஙா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன செய்யணும்? ங்கான்னு எழுதணும். அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? சக்கரம். அப்போ அந்த சக்கரத்துக்குரிய உயிர்மை எழுத்து சா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? சா. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? சூரியன். சூரியனுக்கு ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஞாக்கு பக்கத்தில் இங்கே துணை எழுத்து வந்திருக்கு. நம்ம காவரிசை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன செய்யணும்? ஞான்ற எழுத்தை மட்டும் எடுத்து இந்த கோட்டு மேலே எழுதணும். எழுதுங்க. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? பட்டம். அப்போ அந்த படத்திற்குரிய உயிர்மை எழுத்து டா. அப்போ அந்த கோட்டில் என்ன எழுத்து எழுதணும்? டா அப்படின்னு எழுதணும். அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? கிணறு. அப்போ அந்த படத்திற்குரிய உயிர்மை எழுத்து நா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? நா. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? தவளை. அப்போ அந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து தா. அப்போ அந்த கோட்டில் என்ன எழுத்து எழுதணும்? தா. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? நண்டு. அப்போ அந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து நா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? நா. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? பல். அப்போ அந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து என்ன? பா. அப்போ அந்த கோட்டு மேலே பான்னு எழுதணும். அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? மல்லிகை பூ. சரியா? அப்போ மல்லிகை அந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து மா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? மா. அடுத்த படம் என்ன இருக்கு? முயல். அப்போ அந்த படத்திற்குரிய உயிர்மை எழுத்து யா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? யா. அடுத்த படம் என்ன இருக்கு? ட்ரெயின். ட்ரெயினுக்கு என்ன சொல்லுவோம்? ரயில். அப்போ அந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து ரா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? ரா. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? லட்டு. அப்போ இந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து லா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? லா. எழுதுங்க எல்லாரும். அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? வண்டு பூச்சி. சரியா? அப்போ இந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து வா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? வா. எழுதுங்க. அடுத்த படம் என்ன இருக்கு? பழம். சரியா? அப்போ இந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து லா. அப்போ அந்த கோட்டு மேலே என்ன எழுத்து எழுதணும்? லா. அடுத்த படம் பாருங்க, என்ன இருக்கு? விளக்கு. அப்போ அந்த படத்துக்குரிய உயிர்மை எழுத்து
லா. அப்போ அந்த கோட்டு மேலே லான்னு எழுதணும். எழுதுங்க. அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? குருவி. அது என்ன சொல்லுவோம்? பறவை. அப்போ இந்த படத்துக்குரிய உயிர்மெய் எழுத்து ரா. இப்போ இந்த கோட்டு மேலே ரா அப்படின்னு எழுதணும். அடுத்த படம் பாருங்கள், என்ன இருக்குது? ஏரோப்ளேன். ஏரோப்ளேனுக்கு என்ன சொல்லுவோம்? விமானம். அப்போ இந்த படத்துக்குரிய உயிர்மெய் எழுத்து நா. அப்போ அந்த கோட்டு மேலே நான்னு எழுதணும். இப்போ எல்லாரும் உங்கள் புத்தகத்தில் எழுதிட்டீங்களா? சரியாக எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். சரி குழந்தைகளா, இன்றைக்கி நம்ம கா முதல் நா வரைக்கும் உள்ள உயிர்மெய் எழுத்துக்கள் பார்த்தோம். படத்திற்குரிய உயிர்மெய் எழுத்தையும் எழுத கற்றுக்கிட்டோம். சரியா? நீங்கள் வீட்டில் என்ன செய்யணும்? இந்த உயிர்மெய் எழுத்துக்களை சொல்லிக்கிட்டே எழுதி பார்க்கணும். எழுதி பார்ப்பீங்களா? சரி, நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.